Hey guys, welcome back to our channel. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா எங்க வீட்ல கார்டனிங் பண்ணத பத்தி தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். and நாங்க என்னென்ன செடியெல்லாம் நட்டு வச்சிருக்கோம் அதோட benefits and uses பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 5 செடி நட்டு வச்சுருக்கோம். அது என்னென்ன செடி அதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்றதை இப்போ நம்ம ஒன்று ஒன்று பார்க்கலாம். ஸோ இது என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டு வாசலில் தான். இந்த இடத்துல தான் நாங்கள் வந்துட்டு செடி நடலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு ஐடியா வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக இந்த இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நான் என்னோடய சேனல் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அந்த இடத்த க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லோட் மண் வந்துட்டு நாங்கள் அதில் போட்டிருக்கோம். போட்டுட்டு அது சரிசமமாக ஒரே லெவலுக்கு வர வரைக்கும் நாங்கள் வந்துட்டு அது ஃபுல்லாக ஆக்கியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற செடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி பூ. இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டயரியாவுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட தண்டையும் பெப்பரையும் அரைச்சி மோரோடு கலக்கி குடிக்கும் போது டயரியா டிசென்ட்ரி இது போல் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கம்மியாகும். அண்ட் இதில் வந்துட்டு அழகாக பூ பூக்கும். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அப்புறம் அது வந்துட்டு சாப்பிட்றதுனால பிளட் சுகர் லெவல் மெயின்டைன் ஆகும். ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் நெல்லிக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. அடுத்து என்னென்னா அதில் வந்துட்டு கேலரி கம்மியாக இருக்குது அண்ட் நியூட்ரியன் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செம்பருத்தி பற்றி பார்க்க போகிறோம், அதாவது ஹைபிஸ்கஸ் பற்றி. இதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ்லாம் இப்போ என்னென்னு பார்க்கலாம். இதை வந்துட்டு நம்ம நார்மலாக வெறுமையும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு டீ மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்றதுனால நமக்கு கொலஸ்ட்ரால் வந்துட்டு கம்மியாகலாம், லிவர் டேமேஜ் வந்துட்டு ப்ரிவெண்ட் பண்ணும், அதாவது வராமல் தடுக்கும், அண்ட் டைஜஷனுக்கு ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யூஸ்வலாக ஃபீமேல்ஸ்க்கு மென்ஸ்ட்ரல் அதாவது பீரியட்ஸ் டைம் வந்துட்டு பெயின் வரும், அந்த பெயினை வந்துட்டு இது கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு கேன்சர் வராமையும் தடுக்கும். இது வந்துட்டு நம்ம ரெகுலராக சாப்பிட்றதுனால நமக்கு வந்துட்டு வெயிட் லாஸும் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்துட்டு நம்ம நார்மலாக அந்த பூவும் சரி இல்லை அந்த இலையரும் சேர்த்து அரைச்சிட்டு கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணி அரைச்சிட்டு நம்ம தலையில் ஊற வச்சு குளித்தோம்னா நமக்கு பொடுகு அந்த மாதிரிலாம் எதுவுமே வராமல் தடுக்கும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அரளி செடி பற்றி பார்க்க போகிறோம். இதில் அழகாக கொத்தாக பிங்க் கலரில் பூ பூக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து துர்கை அம்மனுக்கு ரொம்ப விசேஷம். ஸோ எல்லா செவ்வாய்க்கிழமையும் துர்கை அம்மனுக்கு இது வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு பைரவருக்கும் ரொம்ப விசேஷமான பூ. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பவழமல்லி பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இதை பாரிஜாத அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதோட வந்துட்டு பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இதோட இலையை வந்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஃபீவர் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருந்துச்சுன்னா டயபெட்டிஸ் கண்டிஷன்ஸ்க்கெலாம் வந்துட்டு இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ காஃப் இருந்துச்சுன்னா இந்த இலையை வந்துட்டு ஜூஸ் மாதிரி பண்ணி குடிப்பாங்க. அண்ட் இது இன்னொரு விதமும் பண்ணலாம். இந்த இலையை வந்து ஜூஸ் மாதிரி அரைச்சிட்டு
தேனை வந்துட்டு கலந்துட்டு ஒரு நாளைக்கு 3 முறை குடிக்கலாம். அந்த மாதிரி குடிச்சிட்டே வந்தோம்னா நமக்கு ஃபீவர், இருமல் இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தாலும் நமக்கு வந்து அது கம்மியாகும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு என்னென்ன செடியெல்லாம் நட்டு வைக்க போகிறோமோ அதோட பெனிஃபிட்ஸ் அண்ட் யூசஸ் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம அந்த ஒரு செடியும் வந்துட்டு ஃபுல்லாக நட்டு வைக்கலாம். இங்கேயோட இந்த வீடியோ வந்துட்டு முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துக்க ரொம்ப நன்றி.